இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ரட்சிப்பின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்திருப்பதாக. வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தன்மை இல்லாத ஒரு நிலை, ஏதோ நடந்துருமோ, அப்படி முடிஞ்சிருமோ, இப்படி முடிஞ்சிருமோ, போகிற இடத்துல அசம்பாவிதம் ஏதோ நடந்து ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா நம்ம குடும்பத்தை யார் கவனிக்கிறது, யார் காப்பாற்றுறது? இப்படிப்பட்டதான மரண பயங்கள் ஒரு சில நேரத்தில் தடுமாற தான் செய்யுது. அந்த பயம் எந்த ஒரு செயலையும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையையும் அது பயங்கரமாக உடைக்குது. இந்த மரண பயம் பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம். இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை விசுவாசிப்பது தான். அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு மெய்யான வழி, ஒரு முடிவான தீர்வான உறுதியான வழி. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்துக்கு அதிகாரியாகிய அவனை அழிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணபடிக்கும் அப்படியானார். எப்படி ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆவது வசனத்தில், அவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஒரு மகிமையான ஒரு வார்த்தை இங்கே பார்க்குறோம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லருடைய பிதாவுடைய பிள்ளை இயேசுவானவர் அடைந்தபடியினால தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் மரணத்தை ஜெயித்தார். அந்த ஜெயத்தை, அந்த மரணத்தின் ஜெயத்தை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் மரண பயத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கிது. 16ஆவது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு, அதாவது நமக்கு அவர் கை கொடுத்தார். அது மட்டுமல்ல, 17ஆவது வசனத்தில் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பிள்ளையாகிய இயேசுவானவர் நமக்கு ஒப்பாக தம்மையே அவர் என்ன பண்ணார், மாற்ற வேண்டி இருந்தது. எனவே இந்த நேரத்தில் எனக்கோ உங்களுக்கோ, நாம் யாருக்காவது மரண பயம் இருந்துட்டுன்னா ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் எனக்காக அவர் மரணம் அடைந்ததுனால எனக்கு மரணம் இல்லை, அதாவது ஆத்ம மரணம் இல்லை, சரீர மரணத்தை நான் சந்தித்து தான் ஆகணும். காரணம் என்னென்னா, அதுதான் நித்திய வழிக்கு, நித்திய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு பாதை. அதை நிச்சயமாக நம்ம கடந்து போகணும். ஜீவகாலமெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய மரணத்தை விசுவாசித்தோம் அப்படின்னா எங்கேயும் நம்ம சமாதானமாக ஜீவிக்க முடியும், மரண பயம் இல்லாமல் தைரியமாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடியும் போது நித்தியத்துக்குள்ளாகவும் ஜீவகாலமெல்லாம் அவரோடு ஜீவிக்க முடியும். எனவே ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம். மரண பயம் வரும்போதெல்லாம் எனக்காக இயேசுவானவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அவர் அழித்து எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாக சமாதானத்தோடு நம்பிக்கையோடு கூட
நித்தியத்துக்கு ஏதுவாக நாம் ஜீவிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருத்தருக்கும் மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து மகிமையான, சந்தோஷமான, சமாதானமான நித்திய வாழ்க்கை வாழும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. காட் bless you. இயேசுவின் மரணத்தை விசுவாசிப்பவர்களே மரண பயத்தை மேற்கொண்டு ஜீவிப்பார்கள். அவர்களே நித்திய ஜீவனுக்குள்ளும் பிரவேசிப்பார்கள்.